ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தொடர்பான விவகாரத்தை தங்களின் சுய லாபங்களுக்காக சில தரப்பினர் தேவையேற்ற அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலோ தொடர்பான விவகாரத்தை தங்களின் சுய லாபங்களுக்காக சில தரப்பினர் தேவையற்ற அரசியல் பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் மாற்றி முன்னெடுத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய அரசானது நாட்டின் பெரும்பான்மையான சாதாரண மக்களின் பரந்த ஆதரவை பெற்று ஆட்சி பீடமேறி ஒரு அரசாகும். மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளையும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான முதற்கட்ட முயற்சிகளை இந்த அரசு தற்போது முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அதன் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் தற்போதைய ஒரே வார்த்தையில் எம்மால் சான்றிதழ் வழங்கிட முடியாது. அதே போன்று எதிர்காலத்தில் நாட்டில் முற்றிலும் புதியதொரு மூன்றாவது அரசியல் சக்தி உருவாகும் என்றும் நாம் நம்பவில்லை. தற்போது களத்தில் உள்ள அரசியல் சக்திகளை தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் பல்வேறு அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் தற்போது தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற போதிலும் அவர்களது எதிர்கால அரசியல் பயணத்தில் பெரும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமாக காணப்படுகின்றது. நாட்டில் தற்போதைய சூழலில் சட்டம் பொதுவாக நல்ல முறையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக ஒவ்வொரு வழிகளில் சட்டம் நடைமுறைப்படுத்துவதாக பொதுவெளியில் கடுமையான குற்றச்சாட்டுகளும் நிலவி வருகின்ற போதிலும் உண்மையான குற்றவாளிகள், ஊழல்வாதிகள் மற்றும் நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடித்த நாசகார சக்திகளுக்கு எதிராக தராதரம் பாராது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் எவ்வித தயக்கமும் காட்டவில்லை. சுரேஷ் சாலை தொடர்பான விவகாரத்தை தற்போது சில அரசியல் தரப்பினர் திட்டமிட்டபடி ஒரு அரசியல் சர்ச்சையாகவே மாற்றி வருகின்றனர். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரிகள் சிலர் தற்போது இழந்துள்ள போதிலும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளின் எஞ்சிய உறுப்பினர்கள் அல்லது அவர்களுக்கு வெளியில் இருந்து நிதியுதவியும் ஆதரவும் வழங்கியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் மீது தட்டாமல் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பாய வேண்டும். அதேவேளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலை தமக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக மேற்கொண்டு வரும் உண்ணா நோன்பு போராட்டம் இறுதி நோக்கில் அவருக்கு பெருமுடல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த உத்தியால் அவர் உடல் அளவில் மேலும் பலவீனம் அடைந்தால் நீதிமன்றத்தில் தமக்கான சட்ட போராட்டத்தையும் வழக்கையும் தைரியமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான மன வலிமை வேண்டும். பொஷன் பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வோட்லர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்த கருத்து, இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 75 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என்று நீர்நிலை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு சுமார் 10,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீர்நிலைகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் இடையூறுகளை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆறுகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் போது எச்சரிக்கை பலகைகளை பின்பற்ற வேண்டும். உயிர்காக்கும் போலீஸ் குழுவினர் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அல்லது மது அருந்திவிட்டு நீரில் இறங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான இடங்களில் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். இதனிடையே உந்துருளிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் மாற்றங்களை செய்து அதிக சத்தத்தை உண்டாக்கும் வாகனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக மாற்றியமைக்கப்பட்ட சைலஞ்சர்கள் மற்றும் அதிக சத்தமிடும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும். உந்துருளிகளில் பயணிப்போர் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்போர் கட்டாயமாக பாதுகாப்பு தலைக்கவசம் அணிய வேண்டும். அவ்வாறு இன்றி பயணிப்போர் மீது அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீதும் வழக்கு தொடரப்படும். பொஷான் பண்டிகை பயணம் மேற்கொள்ளும் போது முதியவர்களை தனியாக வீட்டில் விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் குற்றச்செயல்களுக்கு இலக்காகவும் கூடும் என்பதால் வீட்டில் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் பண்டிகை கொண்டாடி சட்டத்துக்கு உட்படுத்தி நடந்து கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர்கள் தெரிவித்துள்ளார்கள். கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற சுப்பிரமணியன் எனும் நாயை உதைத்து துன்புறுத்திய சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பிரதம பரிசோதகருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் 21 வயது மதிப்பிடத்தக்க சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நாய் யாழில் இருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டு வரும் குழுவினருடன் பயணித்து வரும் சுப்பிரமணியம் எனும் பெயருடைய நாய் என்பதாகும். மேலும் இன்று கல்முனை பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரினால் தாக்கப்பட்டுள்ளமை மனிதாபிமானமற்ற செயலாகும் என்று இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த இந்த சுப்பிரமணியம் எனும் நாய் தாக்கப்பட்டமை சமூக ஊடகங்களில் வைரலான பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்களை பெற்றுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 5 மில்லியன் மக்கள் தங்களது வரி செலுத்துவோர் அடையாள எண்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த எண்களை தபால் மூலம் பயனாளர்களுக்கு அனுப்புவதால் பல தனிநபர்கள் தங்களது வரி செலுத்துவோர் அடையாள எண்களின் நிலை குறித்து அறியாமல் இருக்கின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரி செலுத்துவோர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று தங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் தமது வரி செலுத்துவோர் அடையாள எண்களின் நிலையை சரிபார்த்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் ரூபாய் 2164 மில்லியன் வரி நிலுவை தொகையை வசூலிக்க வேண்டியிருந்ததாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த ஆண்டில் வசூலிக்கப்பட்டு வேண்டிய ரூபாய் 2164 மில்லியன் வரி நிலுவை தொகையை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வசூலிக்கவில்லை என்பதையும் அந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளன. அந்த வருவாய் 2025 ஆண்டில் வசூலிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறை முழுமையாக குறைந்திருக்க முடியும் என்றும் தணிக்கை அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. 2025 ஆண்டுக்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மாவட்டத்தில் தும்பலசூரிய ஜஹம்பெல முஸ்லிம் பள்ளிவாசல் மௌலவி ஒருவர் செய்த பிரசங்கத்தின் கருத்துக்களை கொண்டு மீண்டும் மத பயங்கரவாதம் தலை தூங்குவதாக ஓபல்பே சோபித தேரர் ஊடகவியலாளர் மாநாட்டு ஒன்றை வைத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளார். மதத்தின் போர்வையில் தற்பொழுது உருவாகி வரும் பயங்கரவாத அலையை நிறுத்துவதே இதன் நோக்கமாகும். நாங்கள் பயங்கரவாதத்தினால் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம். அதுவே போதுமானது. இனிமேலும் மதத்தின் போர்வையில் பயங்கரவாதத்தை பரப்ப இடமளிக்க முடியாது. மதங்களின் மூலம் எதிர்பார்க்கப்படும் நாகரிகமான இந்த சமூகம் இதுதானா? இந்த சம்பவம் இம்மாதம் 12/6/2026 நடந்ததாகும். குறித்த மௌலவின் உரையில் எமது மத சடங்குகளும் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் எதிராக செயற்பட்டால் அவர் கொல்லப்பட வேண்டும். எமது மத சடங்குகளுக்கு எதிராக ஏதேனும் ஒரு அமைப்போ அல்லது குழுவோ செயற்பட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதாகும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விவாதிப்பது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை பற்றியல்ல. மத சடங்குகள் அல்லது மரபுகள் குறித்த மோதலோ அல்லது விவாதமோ எமக்கில்லை. மதத்தின் பின்னணியில் மறைந்து கொண்டு செயற்படும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக மக்கள் கருத்தை உருவாக்குவதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சப்ரமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் என்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. மத்திய மழை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே சமீபத்தில் கைத்தெழுத்திடப்பட்ட கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தெற்கு லெபனானில் இருந்து தனது படையை வெளியேற்றும் முன்னோட்ட கட்டத்தை தொடங்க இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 முன்னோட்ட மண்டலங்களில் ஒன்றிலிருந்து படைகள் திரும்ப பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவ படைகள் திரும்ப பெறப்படும் இடங்கள் அல்லது கால அட்டவணை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ விவரங்களும் வெளியிடப்படவில்லை என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நேரடி தொடர்பு வழித்தடம் ஒன்று திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை அன்று லெபனானும் இஸ்ரேலும் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் 2 முன்னோட்ட பகுதிகளில் தொடங்கி லெபனான் நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் படிப்படியாக வெளியேறுவதை வலியுறுத்துகின்றது. வெனிசுலா கடற்கரைக்கு அப்பால் மற்றுமொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கண்டறியப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடலில் நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது. வெனிசுலாவின் வடக்கு அரகுவா மாநிலத்துக்கு அருகே 4.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் கண்டறியப்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை வெனிசுலாவை தாக்கிய 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான 2 நிலநடுக்கங்களை தொடர்ந்து பல பின் அதிர்வுகளும் சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் நிலநடுக்கங்களில் இருந்து
தப்பியிருக்கக்கூடியவர்களை மீட்க மீட்பு குழுவினர் தொடர்ந்தும் தீவிரமாக பணியாற்றி வரும் நிலையில் குறைந்தது 1430 பேர் உயிரிழந்த உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 51,000 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டு 72 மணி நேரம் கடந்த பிறகு உயிர் பிழைத்தவர்கள் கண்டுபிடிப்பது மிகவும் சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் நிலநடுக்கம் வெனிசுலாவின் தலைநகரான கராஷாவுக்கு மேற்கே 70 கிலோமீட்டர் தொலைவில் பதிவானது. இந்த நிலநடுக்கம் தொடர்பான எந்த சேதமும் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை. புதன்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் லா குவைரா மாநிலத்தில் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதோடு கராக்சைவில் உள்ள சில பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதற்கிடையில் மீட்பு பணிகளில் ஒருங்கிணைப்பு இல்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சில பகுதிகளில் ஏற்பட்ட அலைபேசி மற்றும் இணைய துண்டிப்புகளால் நிலைமை மேலும் சேதம் அடைந்துள்ளது. இதற்கிடையில் மீட்பு பணிகளில் ஒருங்கிணைப்பு இல்லை என்று அப்பகுதிகள் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சில பகுதிகளில் ஏற்பட்ட அலைபேசி மற்றும் இணைய துண்டிப்புகளால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணித்த பிரித்தானியாவுக்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் மீது இன்று அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலால் கப்பலுக்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பாக உள்ளதாக பிரித்தானிய கடற்சால் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னரும் ஹோர்முஸ் நீரின் ஊடாக பயணித்த சிங்கப்பூருக்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை ஈரானை நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிகாரிகளால் நேற்று முன்தினம் ஈரானில் உள்ள சில இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. எனினும் பதிலுக்கு ஈரானும் ஐக்கிய அரபு அமீரகமும் மீது தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.